நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி சென்ற மர்ம நபர் வீடு உள்ளிட்ட இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் பின்பக்க கண்ணாடியை குறிவைத்து உடைத்துவிட்டு தப்பி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது சென்னை பள்ளிக்கரணை, சாய்பாலாஜி நகர், பாண்டிய நகர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு நகர் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் நேற்று இரவு தங்களது கார்களை வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்துவிட்டு இன்று அதிகாலை காரை எடுக்க வந்தபோது காரின் பின்பக்க கண்ணாடி உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இது குறித்து அந்த பகுதியில் உள்ள நலச்சங்க நிர்வாகிகளிடமும் புகார் அளித்தனர். அதே போல் கார் கண்ணாடியை உடைத்தது யார் என்பது குறித்து அந்த வீட்டின் அந்த தெருக்களிலும் வீடுகளிலும் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது நள்ளிரவு 1:30 மணிக்கு வந்த ஒரு டிப்டாப் ஆசாமி ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து அதாவது காரின் பின்பக்கம் அருகே உள்ள கல்லை எடுத்து காரின் பின்பக்க கண்ணாடியை மட்டும் குறிவைத்து உடைத்துள்ளார். சுமார் இந்த பள்ளிக்கரணை, சாய்பாலாஜி நகர், கணேச நகர், பாண்டியன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 25க்கும் மேற்பட்ட காரின் பின்பக்க கண்ணாடியை உடைத்து சென்றுள்ளார். அதே போல் அந்த பகுதியில் உள்ள ஒரு சின்ன யானை என்று சொல்லக்கூடிய லோடு வேனிலும் காரின் அந்த சின்ன யானையின் முன்பக்க கண்ணாடியை உடைத்துள்ளார். தொடர்ந்து இந்த டிப்டாப் ஆசாமி தன்னுடைய முகத்தை கூட சிசிடிவி கேமராவில் பதிவாகாமல் இருக்க ஹெல்மெட் அணிந்து கொண்டு கல்லை எடுத்து காரின் பின்பக்க கண்ணாடியில் உடைத்துள்ளார். அதே போல் அவருடைய நம்பர் பிளேட்டும் தெரியாமல் இருப்பதற்காக அதில் வண்ணம் பூசி இந்த டிப்டாப் ஆசாமி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புவாசிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இது குறித்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தற்போது பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த டிப்டாப் ஆசாமி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட அதே பள்ளிக்கரணை காமகோட்டை நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை இதே போல் கல்லை போட்டு கண்ணாடியை உடைத்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த கல்லை போட்டு காரின் கண்ணாடியை உடைக்கும் மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அதே போல் இந்த குடியிருப்பு வாசிகள் ஒரு குற்றச்சாட்டை அமைக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபடாமல் இருப்பதே இது போன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் எனவும், தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் அதிக அளவில் இரவு நேரங்களில் அதிகமாக ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே அந்த பகுதி குடியிருப்பு வாசிகளின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சுமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.